என்னதான் நம்ம சில விஷயங்கள் மற்றவங்க நமக்கு சொன்னாலும் நம்ம பட்டா மட்டும் தான் நமக்கு வந்து அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் நான் கூட நெக்ஸ்ட் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நெகட்டிவாக நான் சொல்ல போகிறது கிடையாது. அந்த நெகட்டிவ்ல நிறைய பாசிட்டிவ் இருக்கு. நம்ம அந்த பாசிட்டிவ் மட்டும் எடுத்தாலே போதும். நானும் எல்லா மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு தான். ஆனால் எனக்கும் லைஃப்ல ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்து அப்பையிலேருந்தே இருக்குங்க. இப்போ வரைக்கும் நான் எது பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு நான் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்போ தான் எல்லாத்துக்குமே கியூரியாசிட்டி ஏற்படும் போல. சரி நம்மளால முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு நம்ம ஒதுங்கி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ அது எவ்வளோ ஒரு இதாக இருக்கட்டும் அதை நம்ம கொண்டுட்டு வரும்போது அதாவது அதோட அவுட்புட் வெயிட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து ஈஸியாக நம்ம கோல் அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் நான் சொல்ற விஷயம் என்னன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஏன்னா இறைவன் ஒருவரை சோதிக்கும் போது அதை விட பல மடங்கு வெற்றிக்கான வழியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்பவே சப்போர்ட்ங்க. ஸோ நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அதை நான் சொன்ன உடனே அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க. என் ஐடியா என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண உடனே அவங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்றதை விட நீ பண்ணு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டேவே ஒரு சூப்பரான ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1 இல்லை 2 இல்லை 100 ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி யாருன்னு கேட்டால் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நமக்கு யாராக இருந்தால் என்ன நம்மளோட வேலை தானே முக்கியம் சொல்லிட்டு நானும் பில்லை போட்டு கொடுத்துட்டேங்க. கடைசியில் பார்த்தா என் பையனோட டேடின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளுக்கு என்ன நம்ம யாராக இருந்தாலும் நமக்கு பில்லை போட்டு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொடுத்துட்டேங்க. எல்லா பர்த்டேக்குமே நாங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வெளியில் கொடுப்போம். ஆனால் இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. ரீயூஸபிளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் சொல்லியிருந்தாங்க. அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோங்க. இந்த டேங்க் உண்டியல் வந்து ஒரு சேவ் ஒரு கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு மணி வந்து நம்ம சேவ் பண்ணணுன்றது நம்ம சின்ன பிள்ளைல நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் வந்து பீனட் பாக்கெட் இருந்தாங்க. அந்த சீட்ஸ் பென்சில் கேட்டிருந்தாங்க. அந்த சீட்ஸ் பென்சில் வந்து 5 வகையான சீட்ஸ் இருக்குது. இதுவும் ரீயூஸபிள் பென்சில் தான். சரி நம்ம இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. என்ன பிரச்சனை வந்தாலுமே என்ன படைச்சவனும் எனக்காக படைச்சவனும் என் கூட இருக்கும்போது வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் நினைச்சிட்டு நாங்கள் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்றவாறு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ப்ரைஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்றவாறு எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ்